இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல் வேறு எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அதுபோல் பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். அரசு இன்னமும் அது தீபத்தூணா இல்லை சர்வே கல்லா என்ன ஸ்டாண்டில் இருக்குது அரசு? அது தீபத்தூண் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய உறுதிப்படுத்த முடியுது அரசால்? சார், தீபத்தூண் தான் நீங்கள் உறுதிப்படுத்துறீங்களா? இல்லை தீபத்தூண் இல்லை, அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். தீபத்தூண் அப்படிங்கிறதுக்கு இந்து அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் கல்வெட்டு இருக்குது, நாயக்கர் கால கல்வெட்டு இல்லைங்க. அங்கே எந்த காலத்துலையும் ஏற்றலை, நாயக்கர் காலத்துலையும் ஏற்றலை, எந்த காலத்துலையும் ஏற்றலை. ஏற்றுறதுக்கான வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. எனவே தான் நாங்கள் அதை சொல்லுகிறோம். அது தீபத்தூண் அல்ல. தீபத்தூண் இல்லைன்னா இப்போ தீபத்தூண் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சர்வேக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் யானைமலை அந்த மாதிரி நிறைய மலைத்தொடர் சின்ன சின்ன குண்டு அந்த பகுதியில் இருக்குது. எந்த ஒரு குண்டுலையும் இது மாதிரி கல் சர்வே நோக்கத்துக்காண்டி நடப்படலை. அப்புறம் எப்படி அதை சர்வேக்கள்னு சொல்லலாம் அப்படிங்கிற அங்கே இன்னொரு தர்கா இருக்குது. மற்ற மலையிலலாம் எதுவும் இல்லை. பிரான்மலையில் கூட பக்கத்துலேயே தர்கா இருக்குது. இல்லை, அங்கே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதுவும் கிடையாது. அதை நானும் நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தால் சொல்லணும். சர்வேக்கள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வந்தால் சொல்லணும், பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வெட்டுக்கள் சொல்லுகின்றன, சர்வேக்கள் என்று சொல்லுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது தீபத்தூண் அல்ல. சார், சர்வேக்கள் அங்கே இருக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்திலே அது நடப்பட்டது. மலை உச்சியில் இருப்பதால் கொஞ்சம் உயரமான கல்லாக அது நடப்பட்டது என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாயக்கர் காலத்திலையும் இருந்துட்டு போகுது, அதை பற்றி இல்லை. ஆனால் அங்கே தீபம் ஏற்றப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? யாருக்கு? நாயக்கர் காலத்திலேயோ ஆங்கிலேயர் காலத்திலோ ராஜாஜி அவர்கள் காலத்திலோ காமராஜர் காலத்திலோ எந்த காலத்திலும் அதுக்கு இருக்கிறதா? இல்லாத ஒன்றை இன்றைக்கு ஏன் நீதிமன்றம் புகுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. உறுதி செஞ்சிருக்காங்க. இது எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான சான்றுகள் கிடையாது. இதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சாரார் இன்றைக்கு இதில் புகுந்து விளையாட பார்க்கிறார்கள். எனவே நாங்கள் அதை அனுமதிக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்வதற்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு. நாங்கள் தமிழ்நாடு அரசு எல்லா கருத்துக்களையும் எடுத்து வைத்து வாதாடி இருக்கிறது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கே தான் நம்ம பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல் வேறு எந்த இடத்துலையும் போய் எரிக்க மாட்டாங்க. அதுபோல் பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். இதுவரை எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தீபம் ஏற்றுறது தீர்ப்பு மட்டுமல்லாம அங்கு நடைபெற்ற அந்த பிரச்சனைக்கு காரணமே அரசு தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தின் மீது எந்த குற்றச்சாட்டையும் சொல்லலாம். ஆனால் அன்றைக்கு அரசாங்கம் தடுக்காவிட்டால் அங்கே போய் தீபம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவர் போன்றவர்களெல்லாம் சரியான நேரத்தில் 144 தடை உத்தரவு போட்டு அதன் அடிப்படையிலே யாரும் மலை உச்சிக்கு செல்லாமல் பாதுகாத்தார்கள். எனவே அந்த பாதுகாக்கின்ற உரிமை அரசுக்கு உண்டு. எனவே இதை அன்றைக்கு விட்டிருந்தால் அது தொடர்ந்து அது பழக்கமாக வந்திருக்கும். எனவே அந்த பழக்கம் வரக்கூடாது. இல்லாத ஒரு பழக்கத்தை புகுத்தாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வருடத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றதுனால தான் அங்க மதக்கலவரம் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகை நியாயம் அப்படின்னு இல்லாத ஒன்றை கொண்டு வருவது என்ன நியாயம் அப்படி நீங்க கேளுங்க. பழக்கமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க போய் தீபம் ஏற்றணும்னு கேட்கறதுல என்ன நியாயம்? இதுல அரசியல் உள்நோக்கத்திற்காகத்தான் இந்த பிரச்சனை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு வகையிலே மதக்கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். எல்லோரும் தாங்கள் விரும்புகின்ற செயலை செய்கின்ற உரிமை இன்றைக்கு பழக்க வழக்கப்படி கலாச்சாரப்படி அவர்கள் விரும்புகிற செயலை செய்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு.